Hello everyone, welcome back to your YouTube channel. ஸோ இன்னைக்கான வீடியோவில் கார்ப்பரேட் கம்பெனிஸ்க்கு இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் வந்து தேவையா இல்லையா அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். நான் ஆல்ரெடி வந்து இந்த டாப்பிக்கை என்னோடய ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் இந்த வீடியோவில் வந்து நம்ம இன்டெப்த்தாக வந்து பார்க்கலாம். கம்பெனியில் ஏதாவது ஒரு ஜாப் ஓப்பனிங் இருந்ததுன்னா ஒன்று வந்து கம்பெனியோட ஹெச்ஆர்ஸே வந்து அந்த கேண்டிடேட்டை ஹையர் பண்ணி அந்த பொசிஷனை வந்து ஃபில் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா மேன்பவர் ஏஜென்சிஸ் கிட்ட கொடுப்பாங்க. ஸோ மேன்பவர் ஏஜென்சிஸ் அந்த ரெக்குவயர்மெண்ட்டை வாங்கி அந்த ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த கேண்டிடேட்டை வந்து ஹையர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஹையர் பண்ணி கம்பெனி கொடுத்தாங்கன்னா அந்த கேண்டிடேட்டை இன்டர்வியூ பண்ணிவிட்டு அவங்க ஆன்போர்ட் ஆனாங்கன்னா கம்பெனி என்கிறது இந்த மேன்பவர் ஏஜென்சிஸ்க்கு ஒரு சில பர்டிகுலர் அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இதே மாதிரி பெங்களூர் பேஸ்ட் ஒரு கம்பெனி வந்து சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ஓப்பனிங் வந்து இருந்தது. சாஃப்ட்வேர் டெஸ்டிங் டெசிக்னேஷன் வந்து ஓப்பனிங் இருந்தது. ஸோ வந்து பெங்களூர்லேயே இருக்க ஒரு கன்சல்டன்சியை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு பொசிஷன் இருக்குது, இது ரிமோட் ஆப்பர்ச்சுனிட்டி, 2+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டை நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ வந்து நீங்கள் கேண்டிடேட்ஸை ஆல் ஓவர் இந்தியா எங்கேருந்து வேணால் நீங்கள் ஹையர் பண்ணிக்கலாம். பட் எனிவே இட் இஸ் ரிமோட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றதுனால தே கேன் ஒர்க் ஃப்ரம் எனிவேர் இல்லையா. ஸோ வந்து கன்சல்டன்சி அந்த ரெக்குவயர்மெண்ட்டை வாங்கிட்டு சோர்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க கேண்டிடேட்ஸு. அப்போ வந்து சென்னையில் வந்து ஒரு எம்ப்ளாயி வந்து கிடைப்பாங்க. ஸோ அவங்க வந்து 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி இருக்கும். சென்னையில் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் வந்து வேலை பார்த்துருப்பாங்க. ஸோ மேன்பவர் ஏஜென்சிஸ் வந்து அந்த லேடியோடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு கம்பெனியில் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ கம்பெனி ஹெச்ஆர் வந்து இன்டர்வியூ வந்து ஸ்கெடியூல் பண்ணுவாங்க. ஸோ இன்டர்வியூ ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா 3 ரவுண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வியூ. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து டெக்னிக்கல் டிஸ்கஷன் அண்ட் செகண்ட் ரவுண்டும் டெக்னிக்கல் டிஸ்கஷன் தான். தேர்ட் ரவுண்ட் வந்து ஹெச்ஆர் டிஸ்கஷன். ஸோ இந்த லேடி வந்து 2 டெக்னிக்கல் டிஸ்கஷனையும் கிளியர் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஃபைனலி வந்து ஹெச்ஆர் டிஸ்கஷன். ஹெச்ஆர் டிஸ்கஷனை வந்து சேலரி பற்றி மட்டும்தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். டெக்னிக்கல் டிஸ்கஷன் வந்து நம்மளுடைய ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம அங்கே டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் அபவுட் அவர் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன் அவர் ப்ராஜெக்ட். அதே மாதிரி சில டெக்னிக்கல் ஸ்கில்ஸையும் நம்ம டெக்னிக்கல் டிஸ்கஷனில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் பேனல் வந்து நம்மள கோடிங் எழுத சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து 2 டெக்னிக்கல் டிஸ்கஷனும் நடந்துடும், ஒரு ஹெச்ஆர் டிஸ்கஷனும் நடந்துடும். ஃபைனலி வந்து அந்த லேடியை வந்து ஆன்போர்ட் பண்ணிவிடுவாங்க. ஆன்போர்ட் வந்து பண்ணிவிட்டு ஒரு 1 வீக் வந்து நல்லா ஸ்மூத்தாக போகும். ஜஸ்ட் ஒரு பேசிக் டிஸ்கஷன்ஸ் தான் இருக்கும். அந்த லேடி வந்து அவ்வளோவா பேசுகிறதில்ல. பட் 1 வீக் கழித்து வந்து ஃப்ரைடே ஈவினிங் வந்து ஒரு ஐஆர் அத்தாரிட்டி வந்து மீட்டிங்கில் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஜாயின் பண்ணப்போ வந்து ப்ராஜெக்ட் பற்றியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து அங்கே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருப்போம். லைக் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுவோம், நேற்று என்ன பண்ணோம் அண்ட் நாளைக்கு என்ன பண்ண போகிறோம். ஸோ இது வந்து இந்த மாதிரி ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் பற்றி எல்லாமே வந்து அங்கே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து எல்லோரும் வந்து அவங்களுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் என்னென்ன பண்ணாங்க அப்படின்றத பற்றியான டிஸ்கஷன் எல்லாமே வந்து நடந்துகிட்டு இருந்தது. அப்போ இந்த பொண்ணோட டேர்ன் வரும். ஸோ இந்த லேடி வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ மேனேஜர் கேட்டாங்க, ஏதாவது உனக்கு ப்ராப்ளமா, ஏன் அழுற அப்படின்னு வந்து கேட்டாங்க. ஸோ அந்த லேடி வந்து எதுவுமே வந்து சொல்லாமல் அகைன் ஷீ ஸ்டார்டட் க்ரையிங். ஸோ அகைன் வந்து கேட்டாங்க, ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. அப்போ தான் அந்த லேடி வந்து சொல்லிச்சு, எனக்கு வந்து கம்யூனிகேஷன் அவ்வளோ நல்லா வராது, என்னால் வந்து நீங்கள் கேட்குற கொஷின்ஸ்க்கு வந்து என்னால் ஆன்சர் பண்ண முடியல இங்கிலீஷில். இஃப் இட் இஸ் தமிழ் நான் நல்லா கம்யூனிகேட் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ வந்து ஆக்சுவலி வந்து கம்பெனியில் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ரீஜன்லேருந்து தான் எம்ப்ளாயீஸ் ஹையர் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து கிடையாது. சில பேர் வந்து நார்த் சைடு ஹையர் பண்ணுவாங்க, சில பேர் வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஹையர் பண்ணுவாங்க, சில பேரை வந்து கர்நாடகாவிலேருந்து ஹையர் பண்ணுவாங்க, அண்ட் ஒரு சில பேரை வந்து கேரளா. ஸோ அக்ராஸ் குளோபல் வந்து இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் ஹையர் பண்ணுவாங்க. ஸோ வந்து கேண்டிடேட் வந்து நல்ல டேலண்டடான பர்சன் இருந்தால் அவங்க வந்து தே கேன் ஹையர் எனிவேர் இன் இந்தியா. ஸோ இதே மாதிரி தான் இந்த லேடியை வந்து டெக்னிக்கலி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, பட் வந்து கம்யூனிகேஷன் வைஸ் கொஞ்சம் வீக்காக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டேவே இந்த லேடி வந்து ஆஃபீஸ்க்கு வரதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ ஹெச்ஆர் டீம்லேருந்து இந்த லேடிக்கு வந்து கால் போனது. அந்த காலை வந்து அவங்க இக்னோர் பண்ணிட்டாங்க, எடுக்கவே இல்லை. அகைன் அண்ட் அகைன் ஹெச்ஆர் டீம் வந்து கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க அக்காவோட ஹஸ்பண்ட் வந்து கால் எடுத்துகிட்டு சொன்னாங்க, ஸோ அந்த பொண்ணு இனிமேல் ஆஃபீஸ்க்கு வராது, ஏன்னா வந்து அந்த பொண்ணுக்கு அங்கே கம்ஃபர்டபுள் கிடையாது அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆக்சுவலி வந்து அது ரீசன் கிடையாது. அந்த பொண்ணுக்கு வந்து கம்யூனிகேஷன் வந்து கொஞ்சம் லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்குது, அதுதான் மெயின் ரீசன். எப்படி தான் இன்டர்வியூ வந்து எடுத்தாங்கன்னு வந்து தெரியல. ஃபஸ்ட் ரவுண்டும் கிளியர் பண்ணிட்டாங்க, செகண்ட் ரவுண்டும் கிளியர் பண்ணிட்டாங்க. ஹெச்ஆர் டிஸ்கஷனில் அந்த லேடிக்கு வந்து இங்கிலீஷ் அவ்வளோ நல்லா தெரியல அப்படின்றத வந்து எங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த மேன்பவர் ஏஜென்சியை வந்து நல்லா எஸ்கலேட் பண்ணி விட்டாங்க. ஸோ உங்களால் வந்து ஒரு நல்ல கேண்டிடேட்டை கொடுக்க முடியல, இவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரியாமல் தான் இதை ஹையர் பண்ணி கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மேன்பவர் ஏஜென்சியை வந்து ப்ளேம் பண்ணாங்க. இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, கம்பெனியில் வந்து டெக்னிக்கல் நாலேஜ் மட்டும் இருந்தால் பத்தாது, கம்யூனிகேஷன் கூட இம்பார்ட்டண்ட் தான். கம்யூனிகேஷன் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கணும் அப்படின்றது கிடையாது, அட்லீஸ்ட் வந்து மேனேஜபிள் கம்யூனிகேஷனோட தெரிஞ்சிருக்கணும்.
ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மோர் ரியல் டைம் கெரியர் ஸ்டோரிஸ் அண்ட் லைஃப் லெசனுக்காக ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தட் ஸ்டே டியூன், டேக் கேர், பை பாய்.